அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து PT3 முடிச்சிருக்கோம். இப்போ PT4க்கான பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சேர, சோழ, பாண்டியர்கள். அப்போ இந்த 3 பேரில் இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சோழ பரம்பரையில் வந்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தோம்னா மனுநீதி சோழன். அவருக்கே அந்த பேர் வந்ததுன்னு பார்த்தோம்னா, அவருடைய ஆட்சியில் அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார், சிறந்த முறையில் தான் நீதி வழங்கியிருப்பார். அப்போ அவருடைய பற்றி ஒரு கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம லெசன் மாதிரி பார்ப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாடக வடிவில் இந்த கதையை வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பசுவுக்கு கிடைத்த நீதி. இது ஏற்கனவே நான் மேமும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன், இருந்தாலும் அது முன்னாடி எடுத்தது மறந்துட்டுப்பீங்கன்றதுனால இப்போ உங்களுக்கு திரும்ப வந்து ரீகால் பண்ணுறதுக்காக திரும்ப இப்போ வந்து இந்த லெசன் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். பசுவுக்கு கிடைத்த நீதி, அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பசுவுக்கு அதுக்கு கிடைச்ச அது என்னென்னலாம் அனுபவிக்குது, அதுக்கு நீதி கிடைக்குதா, அதுக்கு கிடைச்ச ஒரு அநீதிக்கு அது நீதி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, முன்கதை சுருக்கம். அதாவது என்னென்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சோழர்னு, இப்போ அந்த அவரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் மாதிரி தராங்க. என்னென்னு பார்த்தோம்னா, சோழ மன்னர்களில் ஒருவர் தான் யார், இந்த மனுநீதி சோழன். இவர் எப்பயுமே என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, அவருடைய ஆட்சியில் முறைமை தவறாது ஆட்சி புரிவார். அதாவது இவங்க நல்லவங்க, அதாவது இவங்களுக்கு இப்படி வழங்கணும், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இல்லாமல் சம முறையில் அந்த நீதி வழங்கத்தில் இவர் வந்து சிறந்தவர். இருந்தாலும் இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாயில்லாத பசுவுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பேரிழப்பு ஏற்படுது. அது என்ன, அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த மனுநீதி சோழன் சொன்னேன் இல்லையா, அவருடைய மகன் தான். அப்போ அந்த மனுநீதி சோழனுக்காக இவர் வந்து இவருடைய மகனுக்காக இவர் வந்து நடந்திருக்காரா, இல்லை அந்த பசுவுக்காக அவர் தீர்ப்பு வழங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெசன். இந்த லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேம் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த வர இந்த கதையில் வந்து சொல்லுவேன். இதில் வந்து நாடக வடிவில் தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய அரசவை மண்டபம். பொதுவாகவே என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ அரசவை இருந்ததுன்னா அங்கே ஒரு மண்டபம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து எல்லோரும் கூடி பேசுவாங்க. அப்போ அது எப்போன்னு பார்த்தோம்னா நண்பகல், அதாவது பகல் பொழுதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அரசர் மனுநீதி சோழன் இருக்காங்க, அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் அங்கே வந்து இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா, அரசர் வந்து இவங்க எல்லாம் உள்ளே வராங்க. அரசர் வந்து இவங்களை எல்லாரையும் வரவேற்கிறாரு. வரவேற்ற உடனே அங்கே ஒரு தச்சரையும் வர சொல்லியிருக்காரு. அந்த தச்சர் என்ன பண்ணுறாரு, வரவேற்று நான் உங்ககிட்ட ஒரு வேலை ஒன்று கொடுத்தேன், அதை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இந்த தச்சர் என்ன பண்ணுறாரு, முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பதில் சொல்கிறாரு. உடனே அப்படியா, ரொம்ப வந்து மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைச்சர்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சோழ நாடு சுவர் உடைத்து அப்படின்றது ஒரு பழமொழியே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஊரில் என்னன்னு பார்த்தோம்னா, சோழ குலத்துக்கு ஒரு பெருமை செய்கின்ற அளவுக்கு நம்மளுடைய ஆட்சி வந்து என்ன இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட, அதாவது என் ஆட்சிக்கு இருக்கிற மக்கள் வந்து துன்பப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா, இந்த தச்சரை வர வச்சு ஒரு இது வந்து ஆராய்ச்சி மணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்க அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, அதாவது என்னது ஆராய்ச்சி மணியா, எதுக்கு ஆராய்ச்சி மணி, நீங்கள் தான் வந்து நல்லா நீதி வழங்குறீங்களே மன்னா, ஏன் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சரும் வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே அரசர் சொல்கிறேன், அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரண்மனை வாயிலில் தான் என்ன பண்ண போகிறேன், இந்த கோவில் மணி போல் இந்த ஆராய்ச்சி மணி வந்து நான் கட்ட போகிறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா, குடிமக்களுக்கு வந்து எப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுன்னா உடனுக்குடனே தீர்த்து கொள்வதற்காக தான் இந்த ஆராய்ச்சி மணி வந்து நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ பொதுவாகவே இப்போ ஒரு வழக்கு வருதுன்னு பார்த்தோம்னா அது நாட்கணக்கில் ஆகும். இப்போ ஒரு மக்கள் வந்து நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இந்த ஆராய்ச்சி மணி இருந்ததுன்னா அவங்க நேரடியாக வந்து அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கும் போது இவர் உடனுக்குடனே அந்த மன்னர் வந்து அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கான சரியான நீதி வழங்குறதுக்காக தான் இதை வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க அமைச்சர் என்ன பண்ணுறாரு, என்ன ஒரு புதுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தான் எந்த குறையுமே வைக்கவே இல்லையே, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இருந்தாலும் என்ன அது மக்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படையாக சொல்கிறதுக்காக தான் நான் இதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அரசர் வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. இது வரைக்கும் காட்சி 1 வந்து முடியுது.
அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அமைச்சர்கள் வந்து திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அடுத்தது காட்சி 2 திரும்ப எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அரசவையில் தான். என்னன்னா மாலை பொழுது. முன்னாடி வந்து நண்பகல் பார்த்தோம், இப்போ வந்து மாலை பொழுது, அதாவது சாயங்காலம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே. அப்போ யார் யார் அங்கே இருக்காங்க பார்த்தோம்னா அரசர் இருக்கார், அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, அரண்மனை காவலாளிலாம் எல்லாம் இருக்காங்க. உடனே என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காவலாளி வந்து வெளியிலேருந்து குடுகுன்னு ஓடி வராரு. என்னென்னா பதட்டமாக ஓடி வராரு, மன்னா மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. உடனே அரசர் என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த காவலாளியை கேட்குறாரு. உடனே காவலாளி சொல்கிறாரு, மன்னா இது வரைக்கும் நான் இதை எங்கேயுமே கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை, இதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் நான் தயங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலாளி சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வந்த செய்தியை என்ன பண்ணு தயங்காமல் உடனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே காவலாளி என்ன பண்ணுறாரு, மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இதில் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அரண்மனை வாயிலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கட்டி வச்சுருந்தையா அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து திரும்பி கேட்குறாரு. உடனே அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து ஒரு பசு வந்து என்ன ஆகுது, அந்த ஆராய்ச்சி மணி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. என் ஆட்சியில் ஒரு பசுவுக்கு இந்த குறையா, அதுக்கு என்ன குறை, என்னால் பொறுத்து கொள்ளவே முடியலையே, அதனுடைய அந்த கண்களில் வரிகிற கண்ணீரை பார்க்கும் பொழுது என்னால் துன்பத்தை தாங்க முடியல, அது துன்பத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பதறி போய் இவரும் வந்து போகிறாரு. உடனே காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, நீ போயிட்டு என்ன பண்ணு உடனுக்குடனே அந்த பசுவோடைய குறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உடனுக்குடனே எனக்கு வந்து கேட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே இந்த காவலாளிகளும் உத்தரவு மன்னா இதோ செஞ்சு உங்களுக்கு உடனே நாங்கள் இதுக்கான செய்தியை வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அரசனின் மகன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்குது. என்னென்னா அரசனுடைய மகன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து தேர் எட்டும் பொழுது அந்த தேர்காலில் வந்து இந்த கன்று, அதாவது இந்த பசுவோட கன்று வந்து அதில் மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுச்சு. அதனால தான் இந்த பசு வருதுன்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து இவங்களுக்கு வந்து கேட்டு வராரு. யார், அந்த காவலாளி போய் கேட்டு வராரு. இப்போ மறுபடியும் அந்த அரசவை கூடுது. என்னது, மறுநாள் காலை, அதாவது காலையில் அரசவை கூடுது, இந்த ஆராய்ச்சி மணி வைக்கிறாங்க, மாலையில் அந்த ஆராய்ச்சி மணி அடிக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் திரும்ப வந்து அந்த அரசவை கூடுது. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திரும்ப அரசர் அமைச்சர் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க. உடனே அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க, மன்னா உங்களுடைய முடிவை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் தயவு செஞ்சு மாற்றிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க அமைச்சரே, அதாவது மண்ணுயிர் காக்கும் மன்னன், அதாவது நீதி வழங்கல நெறியாளர்கள் யார், நம்ம சோழ மன்னர்கள் சொல்கிற இந்த பரம்பரையில் வந்து நம்ம இதுக்கு வந்து அனுமதிக்கக்கூடாது, அதாவது ஒரு பசுவுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் போது அதனுடைய குறையை போக்கும் வகையில் தான் இருக்கணுமே தவிர இதுக்கு வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாரு, மன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு இருக்கிறது என்னது ஒரே ஒரு மகன்தான், அவனையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, நீ சொல்கிறது எல்லாமே சரி, இருந்தாலும் அந்த பசுவோட கண்ணீரை பார்க்கும் பொழுது என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் பொறுத்துக்கவே முடியல, அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இதை பண்ணியே ஆவேன், என்னுடைய எடுத்த இந்த முடிவிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து திரும்ப சொல்கிறாரு. உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அரசே நீங்கள் மீண்டும் என்ன பண்ணுறீங்க, இதே தான் பண்ணுறீங்க, தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள், இந்த எண்ணத்தை விட்டுடுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அமைச்சர் வந்து திரும்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உடனே அரசர் என்ன பண்ணுறாரு, போதும் அமைச்சரே இதோட நிறுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அடுத்து அந்த மகன் தேர் ஓட்டினான் இல்லையா, அதில் அந்த பசுவோடைய அந்த கன்று வந்து மாட்டி இருந்தது இல்லையா, அதே மாதிரியே அந்த தேர்காலிலே என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மகனையும் நான் இட்டு அதே மாதிரி தேர் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த தேரை வந்து இவர் கூப்பிட்டு வர சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த தேரும் வந்து நிற்கிது. உடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மகனையும் என்ன பண்ணுறாங்க, அந்த தேர்காலில் இட்டு அந்த மகனும் வந்து இறந்து போயிடுறான். அதாவது என்னென்னா அவருடைய நீதியை வந்து நிலையாற்றார். என்னென்னா இந்த ஸ்டோரி வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம்னா, தன் மகனே இருந்தாலும் மக்களுக்கு நீதின்னு வழங்கும் பொழுது அது மக்கள், அதாவது உயர்தினையோ அக்ரிணையோ விலங்கோ எதுவுமே பார்க்காம அவங்க மகன் பண்ணது என்னது
குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுவாக இருந்தாலும் பார்க்காம, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பசு தானே, அது கன்று இருந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருடைய அந்த நீதி அதாவது தவறாமல் அவர் நீதி வழங்குகிற அந்த முறைக்கு தான் இந்த சிறந்த சான்று தான் இந்த கதை. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பசுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இழைச்சதும் இன்னும் அதுதான் அநியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரே மகனையும் என்ன பண்ணுறாரு, தேர்காலில் இட்டு அந்த மகனும் வந்து இறந்து போயிடறான். எப்படி அந்த பசு கன்று இறந்ததோ அதே மாதிரி இவனையும் இறந்து இவரும் வந்து அந்த பசு மாதிரி இவரும் வந்து துன்புட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கஷ்டப்படுறார். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, நீதி வழங்குற முறைக்கு ஒரு சிறந்த சான்று வந்து இந்த கதையை வந்து இந்த மனுநீதி சோழனுடைய கதையை வந்து சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தோம்னா, படித்தல் திறன் பயிற்சி தான். இதை படித்த உடனே நீங்கள் ஏற்கனவே இது பண்ண மாதிரி முந்தின லெசன் பார்க்குற மாதிரி நீங்களும் அதே மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஆடியோ தான் அனுப்பணும், வீடியோ வேணாம். உங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் வீடியோவும் சென்ட் பண்ணலாம். அது அதிகமாக எம்பி ஆகுன்றதுனால மேம் சொல்கிறேன், நீங்கள் ஆடியோ கூட அப்படியே இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நன்றி மாணவர்களே. நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நம்ம இதனுடைய புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.